அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் வீட்டிலையே டக்குன்னு மாவரைச்சி கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், உளுந்து 1/4 கப், நெய் 2 ஸ்பூன், எள்ளு 2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். இப்போ நம்ம எடுத்து வச்ச 1/4 கப்பு உளுந்தை பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கணும். கலர் மாறாமல் வறுத்துக்கணும். உளுந்தில் நல்லா ஹீட் ஏறி கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி வறுக்கணும். இப்போ வறுத்த உளுந்தை நல்லா ஃபுல்லாக அந்த ஹீட்லாம் போகிற வரைக்கும் ஆற விடணும். அந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்ச அரிசியை பவுட்ரு பண்ணி அரிசி மாவு ரெடி பண்ணிப்போம். இந்த அரிசியை நல்லா தண்ணியில் கழுவி 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாம் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. நாம் அரைக்கும்போது ஒரே தடியாக ஜாரில் போட்டு அரைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு அரைக்கணும். அந்த மிஷின் சூடாயிடுச்சு அப்படின்னா அதை ஆற விட்டு அரைக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததில் கொஞ்சம் ரவை பதத்தில் அரையாமல் இருக்கக்கூடிய மாவும் இருக்கும். அதனால இதை நம்ம சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரவை பதம் சல்லடையில் தங்கிடும். அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு தேவையான அந்த ஃபைன் பவுடர் கீழே நம்மளுக்கு பாத்திரத்தில் கிடைக்கும். அதை எடுத்து நம்ம முறுக்கு செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு ரவை பதத்தில் கிடச்சிரும். நம்மளுக்கு வேணாங்கிற பார்ட் இது. இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சலிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கிடைச்ச அந்த அரிசி மாவு இப்படி தான் இருக்கும். இது போல் நல்லா ஃபைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கிற உளுந்து நல்லா ஆறி வந்திருக்கும். அதை அரிசி மாவு அரைச்ச ஜார்லேயே போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரிசியை விட உளுந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அரைஞ்சிடும். இதுக்கும் அதே ப்ராசஸ் தான். அரிசி மாவை எப்படி நம்ம சலிச்சு எடுத்தோமோ அதே போல் உளுந்து மாவையும் சலிச்சு எடுத்துட்டு அதோட வேஸ்ட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். உளுந்து மாவை சலிச்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டையும் அரிசி மாவை சலிச்சுட்டு அந்த ரவை பகுதியை எடுத்து வச்சோம்ல அது கூட சேர்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன். சலிச்சதுக்கு அப்புறம் இது போல் ஃபைன் பவுடர் நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம அரைச்சி சலிச்சு வச்ச 1 கப் பச்சரிசி மாவு, 1/4 கப் உளுந்து மாவு. இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. நம்ம எடுத்து வச்ச 1 கப் பச்சரிசி மாவு, அதோட நம்ம எடுத்து வச்ச 1/4 கப் உளுந்து மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். எள்ளு 1.5லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் நெய்யை அடுப்பில் வச்சு நல்லா உருக்கிட்டு நம்ம மாவில் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டில் ஸ்பூனு இல்லைன்னா ஆப்பையால் கிண்டுங்க. ரொம்ப சூடாக இருக்கும். கை வச்சிடாமல் பார்த்து பண்ணுங்கள்.
சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் இது மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு முறுக்கு மாவு இது மாதிரி ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம கை வச்சு பார்த்தாலோ இல்லை ஸ்பூன் ஏதாச்சும் வச்சு பார்த்தாலோ ரொம்ப இறுக்கமாக இல்லாமையும் ரொம்ப லேசாக இல்லாமையும் இருக்கணும். திட்டமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இறுக்கமாகவும் வச்சுக்காதீங்க, நம்மளுக்கு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கோப்பையில் ஃபுல்லாக தண்ணி எடுத்திருந்தேன். எனக்கு அரையிலேருந்து ஒரு 3/4 கப்பு தண்ணி போல் இதுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ உரலில் மாவு வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உரல் உள் சைட்லலாம் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உரலில் வச்சு புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இது மாதிரி தான் இருக்கும். 2 விதமான அச்சில் உங்களுக்கு முறுக்கு புளிஞ்சு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் உள்ள அச்சு போட்டு புளிஞ்ச முறுக்கு. இன்னொன்று செகண்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா இது 3 ஸ்டார் உள்ள அச்சு போட்டு புளிஞ்ச முறுக்கு. எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு புளிஞ்சதை எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா பொரித்து எடுக்க போகிறோம். சூடு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேமில் குறைச்சிக்கலாம். ரொம்ப சூடாகிடுச்சு அப்படின்னா மீடியம் லோ ஃப்ளேம் இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ முறுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். 1 ஸ்டார் உள்ள அச்சில் புளியறதை விட 3 ஸ்டார் உள்ள அச்சில் புளியறது இன்னுமே ஈஸியாக இருக்குது. நீங்கள் அதையே ட்ரை பண்ணுங்கள். 1 ஸ்டார் உள்ள அச்சில் புளியணும் அப்படின்னா புளியறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போது எல்லா முறுக்கும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் எடுத்துக்கிட்ட 1 கப் அரிசி மாவுக்கு எனக்கு இவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்கு. எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த முறுக்குக்கு நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த ரவை பதத்தில் உள்ள அரிசி மாவு உளுந்து மாவை வச்சு அதை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. பால் நல்லா காய்ச்சி அந்த அடுப்பில் இருக்கும் போதே நம்ம இந்த பவுடரை 2 ஸ்பூன் இல்லைனா நம்மளுக்கு தேவையான அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி அதை நம்ம குடிக்கலாம். இதில் உளுந்து இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் அடுத்தது உளுந்து பால் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோவை எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். அந்த ரெசிபியில் கூட நீங்கள் இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.